அந்த gift பர்த்டே அன்னைக்கு போய் வாங்க மாட்டோம், முன்னாடியே வாங்கி வச்சு என்ன பண்ணுவோம், பேக் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம். அவங்க பிறந்தநாள் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க அதை என்ன பண்ணிடக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்க அதை என்ன பண்ணிடக்கூடாது, பார்க்கவே கூடாது, மறைச்சு வச்சிருவோம். அதே போலதான் இந்த உலகத்துல பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் நல்லா ஒரு மறைத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அந்த சர்ப்ரைஸ் தான் பிறந்து வளர்ந்து எத்தனை வயசாகி போச்சு, இப்ப 1 ஆயிடுச்சு. சோ ஆண்டவர் உங்களுக்கு அப்ப என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சர்ப்ரைஸ் gift கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு, அவர் பேர் என்ன, ஜாக்சனா, ஜெஃப்ரி, சாரி ஐசக் ஜெஃப்ரி. ஓகே, ஐசக் ஜெஃப்ரி. அப்ப ஆண்டவர் ஐசக் ஜெஃப்ரிய எப்படி கொடுத்திருக்கிறார்னா, ஒரு சர்ப்ரைஸ் gift. இப்போ உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த gift, சர்ப்ரைஸ் gift. சர்ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஆச்சரியப்பட விதத்துல அப்படி நமக்கு என்ன சொல்றது, நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியல. அத ஒருத்தவங்க நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆச்சரியமான கிஃப்ட தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட ஆண்டவர் இந்த 1 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க கையில கொடுத்து இதுவரைக்கும் நேர்த்தியாய் வளர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்ப கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த அடுத்த இதுல பாருங்க, பூமியின் தாழ்விடத்துல விசித்திர வினோதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, இப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட விசித்திர வினோதமாய் என்ன பண்ணுகிறாரா, உருவாக்குகிறார். ஐசக் ஜெஃப்ரி. ஐசக் ஜெஃப்ரின் போல உங்களுக்கு அடுத்து எத்தனை பிள்ளை பிறந்தாலும் ஐசக் ஜெஃப்ரின் போல, அல்லது உங்களுக்கு நீங்க யாரை பார்த்திருந்தாலும், ஏன் உங்களையே நீங்க பார்த்திருந்தாலும் ஐசக் ஜெஃப்ரின் போல வேற ஆளு இருக்கவே முடியவே முடியாது. அவர் யூனிக். அவருடைய கைரேகை தனித்துவமா இருக்கும். சொல்லுவாங்க, அப்பா மூக்கு வந்திருக்கு, அம்மா கண்ணு வந்திருக்கு. என்னதான் அப்பா மூக்கு அம்மா கண்ணு வந்தாலும் அதுல நிறைய என்ன இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அவர் தனித்துவமா இருக்கிறார், விசித்திர வினோதமாய். நம்ம நல்லா பாருங்க, ஒரு மரம் எடுத்துக்குவோம். ஒரு மரத்துல இலை எத்தனை இலை இருக்கும், எத்தனை இலை இருக்கும் நம்மளால என்ன முடியாது. ஆனா ஒரு இலையும் இன்னொரு இலையை போல இருக்கவே இருக்காது. சாதாரண ஒரு இலைக்கே இப்படின்னா, ஆண்டவர் இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வளரட்டும்னு சும்மா சொல்லிட்டு போனார். ஆனா மனுஷனை மட்டும் எப்படி பண்ணாரா, மண்ணுனால தன்னுடைய கையினால என்ன பண்ணாரா, உருவாக்குனார். அப்ப எவ்வளவு பயங்கரமா உருவாக்கி இருப்பார், எவ்வளவு ஷார்ப்பா, எவ்வளவு நேர்த்தியா உருவாக்கி இருப்பார்னு பார்த்துக்கோங்க. அப்படித்தான் ஆண்டவர் விசித்திர வினோதமாய் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரா, உருவாக்கி இருக்கிறார். சரி, அடுத்து விசித்திர வினோதமாய் அவர் உருவாக்கி எலும்புகள் அவருக்கு என்ன இல்லையா, மறைவாய். இப்ப வரைக்கும் எலும்பு எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டுடைய கண்ணுக்கு எலும்புகள் என்ன பண்ணலையா, மறைவாக இருக்கு. என் கருவை உங்களுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு. இப்ப ஆண்டவர் அழகா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட உருவாக்கி அத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. அதுதான் கரு. அந்த கருவை ஆண்டவர் என்ன பண்றாரா, கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். இப்ப அவைகள் ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் எதுல எழுதி வச்சிருக்கிறாரு? யாருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு? அவருடைய புஸ்தகத்துல, உமது புஸ்தகத்தில் என்றாங்க சொல்லப்படும். என்ன எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவர் என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா, இந்த ஐசக் ஜெஃப்ரின் இந்த குடும்பத்துல என்ன பண்ணணும், பிறக்கணும் அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் எழுதி வைக்கல, அது நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னா, மனுஷனை உண்டாக்கிட்டாரா இல்ல மனுஷனை உண்டாக்க போறாரா? உண்டாக்க போறாரா. அப்ப இன்னும் என்ன பண்ணல, மனுஷனை உண்டாக்கல. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் பேசிக்கிறாரு. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திரியேக தேவன் பேசிக்கிறாங்க. நம்ம சாயல்ல நம்ம ரூபத்தின்படி என்ன பண்ணுவோம், மனுஷன் என்ன பண்ணுவோம், உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்றதுக்கு அப்படியே சொல்லுகிறார். மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும். இப்ப மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கல, உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிளான என்ன பண்ணி வச்சிருக்காரு. ஐசக் ஜெஃப்ரின் தாயின் கற்பத்துல உருவாகல, ஆனா தாயின் கற்பத்துல உருவாகணும்னு சொல்லி அவர் ஒரு பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிளான் என்ன பண்றாரு, எழுதுகிறார். அந்த பிளானை வரைகிறார். நம்ம இப்ப வீடு கட்டுறோம் அல்லது ஒரு கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிருப்போம், எப்ப பிளான் பண்ணோம்? சாயந்தரம் 6 மணிக்கா? எப்ப பிளான் பண்ணோம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியாச்சு, இந்த தேதியில நம்ம இருப்போமா இல்லையா, ஆண்டவர் வருவாரா இல்ல வராம இருப்பாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, யோசிக்கல. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டோம். இந்த இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் எத்தனை நாள் நடக்கும்? ஒரே நாளா? மிஞ்சி போன ஒரு 5 மணி நேரம் வைங்க. இந்த 5 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு எப்ப பிளான் பண்ணோம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. கல்யாணம் எத்தனை நாள் நடக்கும்? இப்ப முன்னாடி என்கேஜ்மெண்ட்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை நடத்தி இருப்பாங்க. மறுபடியும் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணம், ரிசப்ஷன் வைப்பாங்க. திடீர்னு மாப்பிள்ளை வீட்லயோ பொண்ணு வீட்லயோ இல்ல பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல ரிசப்ஷன். இப்படி வச்சு பாருங்க, ஒரு 2 நாள்னா 3 நாள் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. எப்ப இந்த பிளான் பண்ணுவாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடியா? பையனுக்கோ பொண்ணுக்கோ வயசு வந்த உடனே பொண்ணு பார்க்கணும்னு இல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், என்னென்ன பண்ணிடுவாங்க, அங்க ஆரம்பிப்பாங்க. பயோடேட்டா டைப் பண்ணுவாங்க. அவனை ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் அவனை முடிய வெட்டி ஷேவ் பண்ணி என்னென்னமோ பண்ணி அவனுக்கு அங்க தெளிச்சு இங்க தெளிச்சு, இந்த பிளீச்சின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் தெளிச்சு பட்டி டிங்கரிங் எல்லாத்தையும் பார்த்து ஒரு போட்டோகிராஃபரை பார்த்து பிடிச்சி நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுத்து, மாப்பிள்ளை பார்த்தா அழகா இருப்பாரு, போட்டோல நேர்ல பார்த்தா அகோரமா இருப்பாரு. அந்த மாதிரி நல்லா ஆக்கி வச்சுட்டு அங்க பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான் பண்ணி வச்சு கல்யாணத்தெல்லாம்
கல்யாண தேதி வர வர அப்படி கொஞ்சம் நெருங்க அப்படியே உட்காந்து பிளான் போடுவாங்க. பத்திரிக்கை எழுதணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்படியே மாச கணக்கா உட்காந்து என்ன பண்ணுவாங்க? எத்தனை நாள் கூத்துக்கு? 1 நாள். உலகத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு ஆயுள் காலம் கொடுக்கிறார் என்று சொல்லி அவருக்கு தான் தெரியும். அப்ப நம்ம எவ்வளவு நாள் வரைக்கும் வாழ்றோம்? இப்ப இங்க இருக்கிற உங்களை யோசித்து பாருங்க, உங்களுடைய வயதை யோசித்து பாருங்க. என் வயசை நான் யோசித்துக்கிறேன், உங்க வயசை நீங்க யோசித்து பாருங்க. எல்லாம் யோசித்து பார்த்துட்டு இந்த வயசு வரைக்கும் நான் வாழ்ந்து இருக்கிறேன். அப்ப இவ்வளவு வயசு வரைக்கும் வாழணும்னா ஆண்டவர் எப்படி பிளான் பண்ணிப்பார், எப்ப பிளான் பண்ணிப்பார்னு யோசித்து. ஹல்லேலூயா. ஐசக் ஜெஃப்ரினுக்கு ஆண்டவர் ஒரு ஆயுசு நாட்களை வச்சிருக்கிறார். அப்ப பிரைஸ் லார்ட், அவனை குறித்ததான காரியங்களை ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணி இருக்கிறாரா? அவருடைய புஸ்தகத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. அப்ப ஆண்டவர் அப்ப பிளான் முன்னாடியே பத்திரிக்கை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், பத்திரிக்கை தெரியாம யாருக்காவது கொடுக்க மறந்துட கூடாது. அட்ரஸ் எழுது. யார் யாருக்கு வீட்டுக்கு போய் கொடுக்கணும் அதை எழுது. யார் யாருக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு நேரா கொண்டு போய் கொடுக்கணும் அதை எழுது. பழம், அப்புறம் என்னது பழங்கள், அது இதெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி லிஸ்ட் தனித்தனியா போட்டு எழுதுறோம். எத்தனை நாள் கூத்துக்கு? அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுள் காலம் வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய ஆயுள் காலத்துக்கு எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காரு. அத்தனை பிளானையும் யார் மேல வச்சிருக்கிறார்? அத்தனை திட்டத்தையும் யார் மேல வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் நம்ம மேல. விசேஷமா இன்னைக்கு ஐசக் ஜெஃப்ரின் மேல என்ன பண்ணியிருக்கிறாரு? திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு மிகப்பெரிய திட்டம், ஒரு மிகப்பெரிய பிளான். என்ன பிளான்னா, அவங்க என்ன பண்ணணும்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற மிருக ஜீவன்களையும் சகல பிராணிகளையும் ஆளுகை செய்வதற்காக ஒரு பெரிய பிளான். இன்னைக்கு ஆண்டவர் ஐசக் ஜெஃப்ரினுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய பிளான ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆதாம் ஏவாளுக்கு ஆளுகை செய்யணும்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதே பிளான் தான் நமக்கும் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அந்த பிளான் தான் வச்சிருக்கிறார். அவனை குறித்ததும் அந்த பிளான் தான் ஆண்டவர் அந்த திட்டத்தை தான் வச்சிருக்கிறாரு. ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இன்னைக்கு நாமும் ஆளுகை செய்யணும். ஆட்டு மட்டும் பாரு, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. யாரு மிதிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சாத்தானை மிதிக்கிறோமா இல்ல அவன் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்து நம்ம என்ன பண்றான் தெரிய மாட்டேங்குது. ஆளுகை ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுதி வச்சு ஒவ்வொன்னா ஆண்டவர் நடத்துகிறார். இன்னைக்கு நார்மலா பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டாங்க, அதற்குரிய காரியங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அந்த வீடு கட்டப்படுது. ஃபர்ஸ்ட் குழி தோண்டுறாங்க, அஸ்திபாரம் போடுறதுக்கு அந்த பீமுக்கு கீழே ஃபூட்லாம் போட்டாங்க, போட்டு எல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. அப்ப அந்த கட்டடம் உட்காந்து அழுகுமா? அந்த கட்டடம் உட்காந்து என்னை கட்டவே மாட்டேன்றாங்க, இப்படின்றதுக்குள்ள கட்டிடணும் அப்படின்னு நினைக்காது அழுகுதா? இல்ல. யார் அழுகுறா? பிளான் போட்டவன் என்ன பண்ணணும்? பிளான் போட்டவன் என்ன பண்ணணும்? ஐயோ சீக்கிரமா கட்டி முடிக்கணும், காசு வேணும், அதை வேணும், இதை வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். யார் அழுகிறது? கட்டடம் அழுகாது. எது அழுகுது? யார் அழுகிறா? பிளான் பண்ண ஆளுதான் அழுகிறார். இன்னைக்கு யார் அழுகிறா தெரியுமா? என் வாழ்க்கை அப்படி ஆக மாட்டேங்குது, இப்படி ஆக மாட்டேங்குது. அழ வேண்டிய ஆளு நம்ம இல்ல. நம்மள பிளான் போட்டு வரைஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா? அவரு தான். ஐயோ நான் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், இவனுக்கு கொடுக்க வேண்டியது இது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு
யாருதான் யோசிக்கணும். ஆனா அந்த வேலையை எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் ஒரு ஓரமா ரெஸ்ட் எடுத்துக்கணும், நீங்க யோசிக்காதீரும், நான் என்ன பண்ணிக்கிறேன் யோசிக்கிறேன்னு. இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, இச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே என் பாரம் எல்லாம் எங்க இருக்குது, உங்க பாதத்துல வச்சுட்டு விட்டுட்டேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எனக்கு ஆதரவா இருங்க, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, ஆதரிங்க அப்படின்ட்டு அப்படியே அவரோ அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம பிளான் அல்ல, ஆண்டவருடைய பிளான, ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதேதான் உங்களுக்கும் எனக்கும், இன்னைக்கு அதேதான் இந்த குட்டி பையனுக்கும் பேசுறேன். நம்ம எல்லாம் இப்ப என்ன சொல்லி ஜோமனை போறோம்னா, ஆண்டவரே மகனை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை நீங்க வச்சுதான், ஒரு பெரிய காரியத்தை வச்சுதான், உங்க புஸ்தகத்துல எழுதி வச்சுதான் அந்த பையனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறீங்க. ஏதோ நம்ம எங்கேயோ ஒரு புக் ஸ்டோர்ல போய் உட்கார்ந்து நோட்டை வாங்கி பிளான் போட்ட மாதிரி நம்ம பிளான் போடல, அவருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம கூட புஸ்தகத்தை எங்கிட்ட தூக்கி போட்டு மறந்து போயிருவோம். கல்யாணம் வீட்டுல நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். 2வது கல்யாணத்துக்கு புஸ்தகத்தை தேடி யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், தொலாவும். ஆனா ஆண்டவர் மறக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சித்தம் வச்சுட்டாரோ, பிரைஸ் தி லார்ட், நம்ம வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எங்க தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை என்ன பண்ணுகிறாரா, நடத்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. பிரைஸ்